இன்றைக்கி வெங்காய சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு 4 பொருள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், புளி, காஞ்ச மிளகா, உளுத்தம் பருப்பு. இப்போது கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த உளுத்தம் பருப்பையும் காஞ்ச மிளகாயும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். பொன்னிறமாக ஆன உடனே இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில். இப்போது இந்த ஆயிலில் ஆனியனை போட்டுக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட எடுத்து வச்ச புளியை போட்டுடுறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா அரைச்சி உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு ஆனியனு. வதக்கி வச்ச ஆனியன் நல்லா ஆறிடுச்சு. இப்போது அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். இப்போது இதை அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி அரைச்சிட்டேன். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இதோட போட்டுருங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெங்காய சட்னி.